ஹாய் வியூவர்ஸ், நான் கார்த்திக், தமிழா கார்த்திக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எது உதவி அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். பொதுவாக உதவி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் என்னன்னு தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய நம்ம பண்ணிக்கிருக்கோம். பட் எதெல்லாம் உதவி அப்படிங்கிறதுல நம்ம ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம திருவள்ளுவரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய திருக்குறள் சொல்லியிருக்கிறாரு உதவியை பற்றி. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் இருக்குது அப்படின்னு அருமையான ஒரு குறள். அப்புறம் பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலெனும் பெரிது அப்படிங்கிற ஒரு குறள். ஸோ இந்த மாதிரி நிறைய திருக்குறள் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் சொல்லாதது எதுவுமே இல்லையே. உதவி ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆர் பெட்டர் தேன் ப்ரேயிங் லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நிறையா மற்றவங்களுக்கு பண்ணுறோம், பண்ணுறதுல சந்தோஷம் அடைகிறோம், இதெல்லாம் ஓகே. பட் சம்டைம்ஸ் இதெல்லாம் ஒரு ஹெல்ப் தானா அப்படின்னு தெரியாமையே, நம்மளை அறியாமையே நம்ம பண்ணிக்கிறோம். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அன்னதானம். தானத்தில் மிகச்சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜென்ரேஷனில் ரத்த தானம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ அன்னதானம் அப்படிங்கிற தானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த தானம் அப்படிங்கிறத வச்சதையும் யாருக்கு உணவு கிடைக்கலையோ அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அன்னதானம். பட் இப்போ நம்ம ஏரியாவில் அன்னதானம் யாராவது போடுறாங்க அப்படின்னா அதை யாரெல்லாம் போய் சாப்பிட்றோம்? நம்ம தான் ஆக்சுவலாக போய் சாப்பிட்றோம். 3 வேளையும் நல்ல உணவு கிடைக்கிற நாம அங்கே போய் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சாப்பிட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டு வரோம். இது அன்னதானமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் தான். அப்போ இந்த மாதிரியான உதவிகள் இருக்கும் போதில் நம்ம எதெல்லாம் உதவியை எடுத்துக்கலாம், இல்லை எதெல்லாம் நம்ம உதவியாக பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் என்னோட கருத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்ற மாதம் மதுரைக்கு போயிருந்தேன் ஒரு பிஸ்னஸ் ஒர்க்காக. சிவகாசிலேருந்து மதுரைக்கு பேருந்தில் போயாச்சு. போயிட்டு அங்கே இறங்குனனையுமே நம்ம போகிற லொக்கேஷனுக்கு ஆட்டோவில் போவோம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ ஸ்டாண்டில் போய் பார்த்துக்கிருந்தேன். ஒரு ஆட்டோக்காரர் அவரை வந்து கேட்டார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இந்த ஏரியா போகணும் அப்படின்னு சொன்னேன். 150 ரூபா ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. நான் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஷேர் ஆட்டோ. ஷேர் ஆட்டோன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 6 பேர் 7 பேர் சேர்ந்து போகலாம், ஆளுக்கு 10 ரூபா இல்லை 20 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு. நான் உட்காந்துனே அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஆட்டோ பக்கத்தில் இன்னும் 4 பேர் நின்றுருந்தாங்க. அவர் டக்குனு என்னை பார்த்தாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் வேறு யாராவது கூட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது பெரிய ஆட்டோவில் ஒரு 7 பேர் உட்காந்துக்கலாம், நான் மட்டும் போய்கிட்டு நமக்கு தான் அர்ஜென்ட் ஒர்க்குன்னு இல்லை. ஸோ நமக்கு டைம் இருந்துச்சு அப்படிங்கிறக்கா நீங்கள் வேறு யாராவது ஏற்றிக்கோங்கன்னு சொன்னேன். அவர் அப்படியே நம்ம ஒரு மாதிரி பார்த்தாரு. நான் உடனே சொன்னேன், நான் உங்களுக்கு ஏற்கனவே கமிட் பண்ண உத்தரவாதம் கொடுத்த அந்த 150 ரூபாயை நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வர்றவங்கள்ட்ட எவ்வளோ முடியுமோ அது வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏறி உட்காந்தாரு. உட்காந்தனையும் பொதுவாக அந்த ஏரியாவுக்கு வந்து 20 ரூபா ஒரு ஷேர் ஆட்டோவில் வாங்குவார். அங்கே அவர் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவி அந்த நேரம் 10 ரூபா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொன்னார். ஒரு 6 பேர் உடனே வந்துட்டாங்க. ஏறி உட்காந்தாங்க. எல்லாத்தையும் இறக்கி விட முதல்ல 10 ரூபா வாங்கினார். வாங்கிட்டு இறங்கிட்டு வந்துட்டேன் நான். இப்போ இந்த இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பொதுவாக அந்த சவாரி 6 பேர் போயிருந்தாங்க அப்படின்னா 120 ரூபா கிடச்சிருக்கும், 20 ரூபா மாதிரி. இப்போ நான் மட்டும் இண்டிவிஜுவல் எடுத்ததுனால 150 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் அவர் கிடச்சிச்சு. இது போக இந்த மெத்தடில் அந்த 150 ப்ளஸ் மிச்சம் 6 பேரோட 60 ரூபா சேர்த்து 210 ரூபா அவர் கிடச்சிச்சு. அவருக்கு மிக ஆனந்தம். இந்த மற்ற 5 பேருக்கு 6 பேருக்கு வந்து பொதுவாக 20 ரூபாவில் சவாரி பண்ண வேண்டிய அந்த சிச்சுவேஷனில் அவங்க 10 ரூபா, அவங்களுக்கு ஒரு 10 ரூபா சேவிங். அவங்க முகத்தில் அந்த புன்னகை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து எனக்கு எந்த விதமான பொருள் செலவு அப்படிங்கிறது கிடையாது, நேர செலவு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நமக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். இந்த மாதிரி நம்ம செயல்பாடுகளில் நம்ம சேவையை ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அப்புறம் வருடம் இங்கே நம்ம திருத்தங்கல் சிவகாசி ஏரியாவில் இருக்கிற நிறைய பள்ளிகளில் கல்லூரிகளில் என்எஸ்எஸ் முகாம் அப்படிங்கிற ஒரு முகாமுக்கு வந்து எங்களை வந்து பேச்சாளர்களாக கூப்பிடுவாங்க. நாங்கள் போய் மக்கள்கிட்ட பேசிட்டு வருவோம், மாணவர்கள்ட்ட, நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள். ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் வந்து பொதுவாகவே சேவை மனப்பான்மையோடு இருந்தவங்க. அப்படி இருந்து வந்தவன் தான் நானும். அந்த மாணவர்கள்ட்ட நாங்கள் போய் சொல்கிற சில நிகழ்வுகளில், சில கேம்பில் நான் சொன்ன சில செயல்பாடுகள் வந்து அந்த மாணவர்கள் அதை செயல்முறைப்படுத்தி அது மிகப்பெரிய வெற்றி அடைந்தோம். அது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பொதுவாக நிறைய தலைமை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அவங்க வருத்தத்தோடு சொல்லுவாங்க, சார் நாங்கள் இதே ஊருக்கு சென்ற வருடம் முகாமுக்கு வந்திருந்தோம், இந்த இடத்துல மரம் நட்டோம், ஃபோட்டோ எடுத்தோம், ரெக்கார்ட் ஆகணும்,
அடுத்த வருடமும் அதே இடத்துல மரம் நட்டு இருக்கோம் அப்படிங்கிற கவலைக்கான இடமேல இருக்குது. ஒரு சேவை அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்ட் ப்ரூஃபா அப்படிங்கிறது சம்டைம்ஸ் மாறிடுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை ஒரு சில தலைமை ஆசிரியர்கள் வெளிப்படுத்தினாங்க. அப்போ ஒரு ஐடியாவில் அந்த மாணவர்கள்ட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அந்த சேவையை செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி அப்படின்னா, நம்ம கிராமத்துக்கு போகிறோம். அந்த கிராமத்தில் எத்தனையோ பேத்துக்கு வந்து அவங்களோட கையெழுத்தை கூட போட தெரியாமல் இருக்கலாம். கையெழுத்துங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, நம்மளோட பேர் எழுதுறது தான். அவங்களுக்கு அந்த 6 நாள் முகாமில் நம்ம கையெழுத்தை போட சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா கையெழுத்து அப்படிங்கிறது இப்போ ஒரு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேரில் இருக்கிற அவங்களோட எழுத்து மட்டும்தான், அவங்களோட அல்ஃபபெட் மட்டும்தான். ஸோ தமிழோ ஆங்கிலமோ, தமிழ்லனா 247 எழுத்தோ, ஆங்கிலத்தினா 26 எழுத்தையோ அவங்களுக்கு நம்ம அந்த 6 நாளில் சொல்லிக் கொடுக்க முடியாது தான், வேண்டாம் தான். அவங்க பேரில் இருக்கிற அந்த எழுத்துக்களை மட்டும் அவங்களுக்கு எழுத சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய கல்வி சேவையாக இருக்கும் அப்படின்னு அந்த மாணவர்கள்ட்ட சொன்னோம். இன்னும் சில பேருக்கு வந்து அவங்களுக்கு எழுத தெரிஞ்சினாலும் பேங்க் செலானு இல்லைனா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏதாவது ஃபில் பண்ணுறது தெரியாமல் இருக்கலாம், அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு மாதிரி மாணவர்கள்ட்ட நாங்கள் கொடுத்தோம். இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மொபைல் எல்லாரும் பாட்டி மாதிரி வச்சுருக்காங்க, பட் ஒரு ஃபோன் பண்ணால் கூட யாரையாவது நாடி இருக்காங்க, டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கள்ட்ட சொன்னோம். அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. ஸோ நம்ம பண்ணுற சில செயல்பாடுகளில் கொஞ்சம் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தினாலே அது வந்து ஒரு மிகப்பெரிய சேவையாக போய் முடியும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளவன் நான். ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஏன்னா இப்போ ஒரு பிச்சைக்காரருக்கு போய் நீங்கள் ஒரு அமௌண்ட் ஒரு 10 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா அதை சேவையை நம்ம நினைக்கிறோம். அது சேவை தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதை விட நம்ம பண்ணுற செயல்பாடுகளில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்தோம். இப்போ அதில் என்ன சார் செயல்பாடு மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இப்போ ஒரு பிச்சைக்காரருக்கு நான் வந்து ஒரு அமௌண்ட் 10 ரூபா கொடுக்குறேன். கொடுக்குறவங்க கை எப்பயுமே மேலோங்கி தான் இருக்கும், வாங்குறவங்க கை கீழே ஓங்கி தான் இருக்கும். அந்த கீழே இருக்கிறவங்க கையோட எண்ணத்துலேருந்து அவங்களோட நினைப்புலேருந்து நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டமாக தாங்க இருக்கும் கொஞ்சம் எப்பயுமே. ஸோ உங்கள் கையில் இப்படி அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு பதில் அந்த ரூபாயையோ காசையோ உங்கள் கையில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி பாருங்கள். அவங்க ஃபேஸில் ஏதாவது ஒரு கலிபரேஷன் தெரியுதா, அதாவது ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் முன்னோக்கி பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஃபீலாக இருக்கும். நான் இதை ட்ரை பண்ணாத அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. சொல்கிறதுக்கு கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் அநாத ஆசிரமம், அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தைகள் மத்தியில் போய் நம்மளுடைய பிறந்த நாளை கொண்டாடுவீங்க அப்படின்னு நான் நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லுவேன். ஏன்னா அங்கே அவங்களுக்கு பிறந்த நாள் தெரியாமல் இருக்கலாம், இல்லை பிறந்தநாள் கொண்டாட முடியாமல் இருக்கலாம். அவங்க முன்னாடி போய் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வேண்டாம். ஆனால் அவங்களுக்கு நீங்கள் உங்களோட முடிந்த அளவை உதவிகளை என்ன மாதிரியானாலும் செய்யலாம். அந்த உதவி நீங்கள் கொடுக்குற பொருள் உதவியை விட, பண உதவியை விட, அவங்க கூட அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்குறத விட அவங்க கூட நேரம் செலவழிங்க. அதுதான் மிகப்பெரிய உதவி. அவங்க உங்கள்கிட்ட அதாவது நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு உதவியாக இருக்கும். அந்த உதவியெல்லாம் செஞ்சால் எனக்கு என்ன சார் கிடைக்குது? புண்ணியம் அப்படிங்கிற ஒரு பொன்னகரம் அப்படிங்கிற ஒரு படம், ரொம்ப பழங்காலத்து படம். அந்த படத்தில் அருமையாக சொல்லியிருப்பாங்க, பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடா, சேர்த்து வைத்தவர் புண்ணியம்தான் சந்ததியை காக்குமடா அப்படின்னு. ஸோ நம்ம பண்ணுற புண்ணியம் எல்லாமே, நம்ம பண்ணுற சேவை எல்லாமே நம்மளை மட்டும் இல்லை, நம்ம சந்ததியே காமிக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு புக்கில் நான் படித்த ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ண நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவுக்கு ஆக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை. எம்எஸ் உமர் அப்படிங்கிற ஒரு எழுத்தர் எழுதின கலை உலக சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது நம்ம எம்ஜிஆர் அவர்களை பற்றின புத்தகம். இதில் வந்து ஒரு இன்சிடெண்ட், நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து வாக்கிங் போய்கிட்டு இருந்தாங்க காலையில். அவரோட ஹேபிட் போய்கிட்டே இருக்கும் போதில் ஒரு இடத்துல வந்து ஒரு பாட்டி அரிசி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிகாலையில். அந்த பாட்டி தலைவரை பார்த்து, எம்ஜிஆர் அவர்களை பார்த்து, இந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு 2 கிலோ அரிசியாக இருக்குது, நீங்கள் இதை வாங்கிட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவேன், மற்ற வேலைகளை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவர் எம்ஜிஆர் அவர்கள், ஏன்டா இப்போ பணம் கொண்டு வரல, அதனால் இப்போ எப்படி வாங்க முடியாது அப்படின்னு. நான் டெய்லி உங்களை இங்கே பார்த்துட்டு தான் ஏன் இருக்கேன், நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு போங்க, நாளைக்கு இந்த வழியை வரும்போதில் நீங்கள் வந்து எனக்கு காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி பார்சல் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. இவருக்கு ஒரு சின்ன சந்தேகம், நம்ம வாயில் மனசில் வச்சுக்க வேண்டாம், கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி நாளைக்கு நான் வராமல், இந்த பாதையில் வராமல் வேறு ஏதாவது பாதையில் போய் உங்களை ஏமாற்றிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா, அது உங்களுக்கு நட்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில், நீங்கள் எனக்கு திருப்பி வந்து இந்த அமௌண்ட்டை, இந்த பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து என் வியாபார கணக்கில் சேர்த்துக்கிடுவேன்,
நீங்கள் திருப்பி வரலை அப்படின்னா அதை என்னோடய புண்ணிய கணக்கில் சேர்த்துக்கிறேன். ஏதோ ஒரு 4 பேர்த்துக்கு நம்ம வந்து சாப்பாடு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி என் புண்ணிய கணக்கில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான எடுத்துக்கிற மனப்பான்மை அப்படிங்கிறது அந்த புத்தகத்தில் படித்தேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, நம்ம பண்ணுற சேவை, நம்ம பண்ணுற செயல்பாடுகளில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத மட்டும் என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். சர்வீஸ் இஸ் நாட் தட் we give what we have, service is to give what they need அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன். சேவை என்பது நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கறது கிடையவே கிடையாது. வாங்குறவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறது தான் அற்புதமான சேவை என்று என்ன சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க மகிழ்வுடன் நண்பர்களே.